Good morning students. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா active transport across the cell membrane. Active transportனா ஒன்றும் இல்லை, substance moves from the low concentration to high concentration against the concentration gradient. Against the concentration gradient and utilize the energy from the ATP. This is called active transport. Active transportல வந்து மூணு டைப் இருக்கு. First type வந்து primary active transport. Second one is secondary active transport. Third one is the vesicular transport. இதுதான் வந்து three types of the active transport. First வந்து we are going to see about primary active transport. Primary active transportனா ஒன்றும் இல்லை, substance moves from the low concentration area to the high concentration area using the ATP. இதில் வந்து மூணு டைப் இருக்கு, யூனிபோர்ட், சிம்போர்ட் அண்ட் ஆன்டிபோர்ட். யூனிபோர்ட்னா ஒன்றும் இல்லை, one substance moving from the only one substance moving one direction. Symport na two substance moving same direction. Antiport means one substance moving one direction, another substance moving opposite direction. எக்ஸாம்பிள்ஸ் வந்து இதுக்கு பிரைமரி ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் சோடியம் பொட்டாசியம் ஏடிபிஎஸ் பம்ப். தி சோடியம் பொட்டாசியம் ஏடிபிஎஸ் பம்ப் வந்து எல்லா செல்லோட பேசோலேட்ரல் மெம்பரைன்ல இருக்கும். இதோட ஃபங்க்ஷன் என்னன்னா, இட் வில் மெயின்டைன்ஸ் த ரெஸ்டிங் மெம்பரைன் பொட்டன்ஷியல். இதுதான் வந்து ரெஸ்டிங் மெம்பரைன் பொட்டன்ஷியல் எல்லா செல்லோட ரெஸ்டிங் மெம்பரைன் பொட்டன்ஷியலை மெயின்டைன் பண்றது வந்து சோடியம் பொட்டாசியம் ஏடிபிஎஸ் பம்ப் எல்லா செல்லுலையும் இருக்கும், பேசோலேட்ரல் மெம்பரைன்ல இருக்கும். ஆனா ரெஸ்டிங் மெம்பரைன் பொட்டன்ஷியல் மெயின்லி கான்ட்ரிபியூட்டட் பை பொட்டாசியம் அயான்ஸ். ஓகே, எம்சிக்குள்ள கேட்பாங்க. இந்த சோடியம் பொட்டாசியம் ஏடிபிஎஸ் பம்ப்ல ரெண்டு சப் யூனிட் இருக்கும், ஆல்பா சப் யூனிட் அண்ட் பீட்டா சப் யூனிட். அது தனி கிளாஸ்ல பார்க்கலாம். இப்போ வந்து இந்த சோடியம் பொட்டாசியம் ஏடிபிஎஸ் பம்ப் தான் வந்து பிரைமரி ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். மூணு சோடியம் அவுட் சைட் போகும், ரெண்டு பொட்டாசியம் இன்சைடு வரும் யூசிங் த ஏடிபி. இதுதான் வந்து பிரைமரி ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். இதுதான் வந்து அதர் எக்ஸாம்பிள்ஸ் வந்து கால்சியம் ஏடிபிஎஸ் பம்ப், H plus ATPase pump, H plus K plus ATPase pump. Calcium ATPase pump present in the RBC, cardiac muscle and smooth muscle. H plus ATPase pump வந்து distal renal tubules இருக்கும். H plus K plus ATPase pump also present in the distal renal tubules. இதோட மெயின் ஃபங்க்ஷன் வந்து secretes the H plus ions in the tubules and maintains the pH. இதுதான் மெயின் ஃபங்க்ஷன். Next we are going to see about secondary active transport. இங்க செகண்டரி ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்ல இட் இஸ் நாட் டைரக்ட்லி யூட்டிலைசிங் த ஏடிபி. இதுல வந்து டூ அயான்ஸ் மூவ் ஆகுதுன்னா, டூ சப்ஸ்டன்ஸ் மூவ் ஆகுதுன்னா, ஒன் சப்ஸ்டன்ஸ் மூவிங் அலாங் த கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட், அனதர் சப்ஸ்டன்ஸ் மூவிங் அகெயின்ஸ்ட் த கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட். இதுதான் வந்து செகண்டரி ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட், இன்டைரக்ட்லி யூசிங் த ஏடிபி ஃப்ரம் த சோடியம் பொட்டாசியம் ஏடிபிஎஸ் பம்ப். இது ஆல்சோ கால்ட் அஸ் கோ டிரான்ஸ்போர்ட்டர். இட் டிவைடட் இன்டு டூ டைப்ஸ், சிம்போர்ட் அண்ட் ஆன்டிபோர்ட். உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சிம்போர்ட்னா சேம் டைரக்ஷன்ல மூவ் ஆகுறது, ஆன்டிபோர்ட்னா ஆப்போசிட் டைரக்ஷன். எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் த சிம்போர்ட்: சோடியம் குளுக்கோஸ் இம்போர்ட்டர். சோடியம் குளுக்கோஸ் இம்போர்ட்டர் எங்கெங்க இருக்கும்? ஸ்மால் இன்டெஸ்டைன்ல இருக்கும், ரீனல் டியூபிள்ஸ்ல இருக்கும். சோடியம் அமினோ ஆசிட்ஸ் இம்போர்ட்டர் எங்க இருக்கும்? சோடியம் அமினோ ஆசிட்ஸ் இம்போர்ட்டர் வந்து ப்ராக்சிமல் கன்வெர்டர் டியூபிள்ஸ்ல இருக்கும். தென் சோடியம் பொட்டாசியம் குளோரைட் டிரான்ஸ்போர்ட்டர் எங்க இருக்கும்? இது வந்து திக் அசெண்டிங் லூப் ஆஃப் என்லில இருக்கும், சோடியம் பொட்டாசியம் 2-குளோரைட் டிரான்ஸ்போர்ட்டர். இதுதான் வந்து சிம்போர்ட்டருக்கு எக்ஸாம்பிள். ஆன்டிபோர்ட் எக்ஸாம்பிள் வந்து குளோரைட் பைகார்பனேட் எக்ஸ்சேஞ்சர். குளோரைட் பைகார்பனேட் எக்ஸ்சேஞ்சர் எங்க இருக்குன்னா ஆர்பிசி செல்ஸ், தென் பெரைட்டல் செல்ஸ். தென் சோடியம் H plus எக்ஸ்சேஞ்சர். சோடியம் H plus எக்ஸ்சேஞ்சர்ஸ் ரீனல் டியூபிள்ஸ் இருக்கும். இட் ஆல்சோ மெயின்டைன்ஸ் த pH. நெக்ஸ்ட் வெசிகுலர் டிரான்ஸ்போர்ட். வெசிகுலர் டிரான்ஸ்போர்ட்ல த்ரீ டைப்ஸ் இருக்கு: எண்டோசைட்டோசிஸ், எக்ஸோசைட்டோசிஸ், டிரான்சைட்டோசிஸ். எண்டோசைட்டோசிஸ்னா இன்டர்னலைசேஷன் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் ஆர் பாக்டீரியா இன்சைட் த செல் ஸ்வாலோயிங் மாதிரி. இட் ஹாஸ் த்ரீ டைப்ஸ்: பாகோசைட்டோசிஸ், பீனியோசைட்டோசிஸ், ரிசெப்டார் மீடியேட்டட் எண்டோசைட்டோசிஸ். பாகோசைட்டோசிஸ்னா ஆல்ரெடி neutrophil and macrophages will engulf the cell and eat the cell. That is called phagocytosis. Peniocitosis means nothing but soluble substance going to drink by that cell. That is called cell drinking. இது immunoglobulins crosses the capillary through this peniocitosis method and thyroid reaches the colloids through the peniocitosis method only. Then receptor mediated endocytosis. Receptor mediated endocytosis nothing but இதுல வந்து clarithrine coated pits இருக்கும் plasma membraneல. This one is the clarithrine coated pits. எப்பெல்லாம் ligand one going to attach here, it will form the coated vesicles coated with protein. இதுதான் coated vesicle coated with protein. Then it will fuse with the endosomes. இந்த ரிசெப்டார் மீடியேட்டட் எண்டோசைட்டோசிஸ் மூலியமா தான்
internalization of the low density lipoprotein, then uptake of substance like insulin, nerve growth factor, epidermal growth factor, and some diphtheria toxin, viruses எல்லாமே வந்து எண்டோசைசிஸ் பண்றது ரிசப்டார் மீடியேட்டட் எண்டோசைட்டோசிஸ் தான். Then exocytosis. Exocytosisனா நத்திங் பட் த இன்சைட் த சப்ஸ்டன்ஸ் இன் த செல், அதை வந்து வெளியே வாமிட் பண்றதுக்கு பேர் தான் வந்து எக்ஸோசைட்டோசிஸ், செல் வாமிட்டிங். இங்க பாருங்க, சி இங்க வந்து வேக்யூல் ஃபார்ம் ஆயிருக்கு இன்சைட் த செல்லு. தென் திஸ் வேக்யூலார் மெம்பரைன் கோயிங் டு அட்டாச் வித் த ஃபியூஸ் வித் த திஸ் நியூட்ரோஃபில் ஆர் மேக்ரோஃபேஜஸ். தென் it will rupture the vacuolar membrane, then it will release the substance outside. This one is called exocytosis, cell vomiting. Next, transcytosis. இதுதான் வந்து capillary wall, capillary endothelium. Some substance will crosses this endothelium and reaches the plasma like small molecular proteins through this transcytosis method. This is called transcytosis. Thank you. If you have any doubt, comment section la kelunga. Subscribe and follow. Thank you.